என்னங்க ஆ, சொல்லுங்க. என்ன கிண்டலா? பாத்தீங்களா, நீங்க என்னங்கன்னு கேட்டீங்க, நான் சொல்லுங்கன்னு சொன்னேன். இதுல கிண்டல் பண்றதுக்கு என்னங்க இருக்கு? சரி, நீங்க கிண்டல் பண்ணல. இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போக வேணாம். ஏங்க? நாம இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போலாமா? எனக்கு எந்த வேலையும் பார்க்க வேணாம்னு தோணுது. நாம ஏன் சும்மா எங்கேயாவது போயிட்டு வரக்கூடாது? ஓ, வெளிய போகணுமா? போகலாமே. மூவி? உங்களுக்கு மூவினா ரொம்ப பிடிக்குமே. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, இப்பவே டிக்கெட் போட்டுறேன். எனக்கு ஓகே. மூவி போயிட்டு அப்படியே லஞ்ச் போயிட்டு நம்ம ஈவினிங் வீட்டுக்கு வந்தா போதும். ஆட பாரா, என்னாச்சு உங்களுக்கு? அசத்துறீங்களே. அமுதா தான் டெய்லி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நாம அவளுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கலாமேன்னு பாக்குறேன். நாம வெளியே போனாலும் அவளுக்கும் அப்பாவுக்கும் சமைச்சு வைக்கணும்ல. கபிலன், நாம எல்லாரும் சேர்ந்து தான் வெளியே போலான்னு சொன்னேன். ஓ, சேர்ந்தா? நம்ம 4 பேருமா? ஆமா, நான் அப்படிதான் சொன்னேன். நான் நம்ம மட்டும் நினைச்சேன். நினைப்பீங்க நினைப்பீங்க. நான் டிக்கெட் புக் பண்ணவா? பண்ணுங்க பண்ணுங்க. பண்ணிட்டேன். இன்னும் 2 hours டைம் இருக்கு. நம்ம மாமா கிட்டயும் அமுதா கிட்டயும் ரெடியாக சொல்லி கிளம்பிடலாம். சரி வாங்க. வாப்பா. மாமா, நம்ம 4 பேர் இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? என்னம்மா திடீர்னு? இல்ல, நீங்களும் அமுதாவும் வீட்லயே தான் இருக்கீங்க. ஒரு சேஞ்சுக்கு படத்துக்கு போயிட்டு மத்தியானம் லஞ்ச் வெளியே சாப்பிட்டு வந்துடலாமா? ஆமாப்பா. என்னால வெளியெல்லாம் அலைய முடியாதுப்பா. அமுதாவும் வயிறு வலின்னு சொல்லிட்டு படுத்துட்டா. நீங்க 2 பேரும் வேணா போயிட்டு வாங்க. வயிறு வலின்னு சொன்னாலா? ஏன், என்ன திடீர்னு? என்ன 2 பேரும் கிளம்பி நிக்கிறாங்க? பிரேக்ஃபாஸ்ட் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? உடம்பு முடியலங்கிற விஷயத்த அப்பா சொன்னாரா இல்லையான்னு தெரியலையே. ஏய் அமுதா, இங்க வா. என்ன உடம்புக்கு முடியலையா? வயிறு வலிதானா? அமுதா ரொம்ப வலிக்குதா? நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா? ஐயோ அண்ணி, ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் வலி இல்ல. நான் தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும். தூங்கினா சரியாயிடும்னா ரெஸ்ட் எடுமா. அண்ணி எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போலான்னு கூப்பிட்டாங்க. அண்ணா, நான் வரல. நீங்க வேணா அப்பா வேணா கூட்டிட்டு போங்க. அப்பாவும் வரலன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்போ டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறேன். அமுதாவுக்கு உடம்பு முடியாதப்போ அவளை மட்டும் விட்டுட்டு நாங்க 2 பேரும் படத்துக்கு போறது நல்லா இருக்காது. நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு அமுதாவுக்கும் மாமாவுக்கும் நானே குக் பண்ணிடுறேன். ஏங்க, நீங்க தான் இன்னைக்கு எந்த வேலையும் பார்க்க தோணலன்னு சொன்னீங்க. இப்ப மறுபடியும் சமைக்கிறேன்னு சொல்றீங்க. இல்ல, அது எப்படி? இன்னைக்கு வீட்டு வேலை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணன் கூட படத்துக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? அமுதா, நான் வேணா டாக்டரை வீட்டுக்கே வர சொல்லட்டுமா? வேணான்னு சொல்லுங்கப்பா. எப்பவும் வர வயிறு வலிதான். அண்ணனும் அண்ணியும் படத்துக்கு போயிட்டு வரட்டும். சரி, அப்ப நானும் அண்ணியும் படத்துக்கு போயிட்டு வந்துட்டோமா? போயிட்டு வாப்பா. எதுக்கு போட்ட டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும்? அமுதா, நீ சமாளிச்சுக்குவேல? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன். அப்போ நீங்க எதுவும் சமைக்காதீங்க. நாங்க வரும்போதே உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறோம். சரியா? எதுக்குப்பா வீண் செலவு? எனக்கு முந்தி மாதிரி கடை சாப்பாடெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது. வீட்டுல மாவு இருக்கு, பசிச்சா தோசை சுட்டுக்கலாம். அமுதாவுக்கு சூடா கஞ்சி வச்சு கொடுத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டு வாங்க. மாமா, இங்க பாருங்க, அமுதா எப்படி இருக்கான்னு எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லணும். சரியா? சரிம்மா. மேடம், நம்ம இங்க இருந்து 1 மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல தான் படத்துக்கு போறோம். ஃபாரினுக்குலாம் ஒன்றும் போகல. நீங்க வாங்க, அப்பாவும் அமுதாவும் பார்த்துப்பாங்க. சரி மாமா, நாங்க கிளம்புறோம். அமுதா, நீ ரெஸ்ட் எடு. ஓகேவா? சரிங்க அண்ணி. போயிட்டு வரோம்ப்பா. ரொம்ப நேரம் புனிதாவை கூட்டிட்டு அலையாம நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேருங்க. சரிங்கப்பா. அமுதா, சரிங்க நீ போய் ரெஸ்ட் எடுமா. சரியா? அமுதா, உடம்பு பாத்துக்கோ. நாங்க வரோம். நாங்க வரோம். சரிம்மா. மாமா, இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நான் எங்க இருக்கேன்னு தெரியாம தேடினது உன் தப்பு.
சரிதான். ஆமா, நேத்து அமுதாவுக்கு மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தீங்களே, அது என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா? நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னு தான் அவளுக்கு போனே பண்ணேன். இதுல ஃபாலோ அப்ஸ் வேற நான் வச்சுக்கணுமா? போய் நீ முடியாது. வச்சுக்காம அப்புறம் எதுக்கு ஐடியா கொடுத்தீங்களா? அடடா, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? ஃபோன் பண்ணி நீங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கேளுங்க மாமா. கேக்குறேன். உங்களை ஹேய், போனு கொடு. நீங்க அமுதாக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லுங்க, நான் கொடுக்கறேன். பேசுறேன், போனு கொடு. கால் பண்ணுங்க. லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. ஐயோ, வயிறு வலின்னு பொய் சொல்லிட்டோம். டிவியும் பார்க்க முடியாது, சமைக்கவும் முடியாது. ஐயோ, ரொம்ப பசிக்குதே. அப்பா கிட்ட சொன்னா அவர் கஞ்சிதான் நல்லதுன்னு சொல்லுவாரு. மணிகண்ட மாமா பேச்சுக்கிட்டு இப்படி ஆயிடுச்சு. ஹலோ மாமா. என்ன முதா, நான் சொன்ன மாதிரி உன் அண்ணிக்கிட்ட சமைக்க முடியாதுன்னு சொன்னியா? சொன்ன மாமா. என்ன சொன்னா? நீ ரெஸ்ட் எடு, வேலை பண்ணாத, நான் பண்றேன்னு சொன்னாளா? சொன்னாங்க மாமா. சொன்னா செஞ்சாளா? இல்ல, சமைக்கதான் வந்தாங்க. ஆனா அண்ணனும் அண்ணியும் சினிமாவுக்கு டிக்கெட் போட்டு எங்களையும் வர சொன்னாங்க. மத்தியானம் லஞ்ச் கூட வெளியே சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னாங்க. நான் தான் நீங்க சொன்ன மாதிரி சமைக்க முடியாது, வயிறு வலின்னு சொல்லிட்டேன். வயிறு வலினதும் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி உன் கூடவே இருந்திருக்கணும்ல. இருந்திருக்கவே மாட்டாளே. அண்ணி இருக்குன்னு தான் சொன்னாங்க. அண்ணன் தான் கூப்பிட்டு போயிடுச்சு. நான் சொன்னல, புனிதாவுக்கு காலை முழுக்க அவ நினைச்சது செய்யற அடிமைங்க தான் தேவையை தவிர அவளுக்கு சமமா யாரையும் வரவிட மாட்டான். அமுதா, உன் அண்ணனை அவன் நினைக்கிறத செய்யற அடிமை மாதிரி தான் நடத்துவா. இப்பதானே சொல்லிருக்கீங்க, இனிமே அண்ணி என்ன கவனிக்கிறேன் மாமா. கவனிச்சா உனக்கு நல்லது. தேங்க்ஸ் மாமா. நான் கூட உங்களை செடுமுஞ்சுன்னு தான் நினைச்சேன். என்னை எல்லாரும் தப்பா தான் நினைப்பாங்க. அப்படி நினைக்க வச்சிருக்கிறது தான் புனிதாவோட சக்சஸே. நான் இப்போ அப்படி நினைக்கல மாமா. நானா வந்து உன்கிட்ட பேசலனா நீ என்ன அப்படிதான் நினைச்சிருப்ப. ஆமா, உங்க வீட்டுல சரவண மாமாவை தவிர வேற யாரையுமே எனக்கு பிடிக்காது. இப்போ அப்படி இல்ல, நீங்களும் நல்லவர்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா, வயிறு வலி சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, மதியம் சாப்பிட என்ன பண்ணுவ? அதை ஏன் மாமா கேக்குறீங்க? அப்பா கஞ்சி வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. எனக்கு கஞ்சி சுத்தமா பிடிக்காது. வேற என்ன பிடிக்கும் உனக்கு? என்ன பிடிக்கும்னா புரியல. இல்ல, சாப்பிட என்ன பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் மாமா. சரி,